அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 20, 2026 ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புலங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது வருவதை ஏற்று வளமாக வாழும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை, அந்த தலைப்பை சொல்கிறேன். வருவதை ஏற்று வளமாக வாழும் மாதம். அந்த தலைப்பில் இருந்தே புரிஞ்சிருக்கலாம். ஓவர் முன்றது, பெரட்டினோன்னு முருட்டினோன்னு செயல்படுறது, அதெல்லாம் அடக்கிக்கணும். ஏன் அதை மாதிரி அறிவுறுத்தல்கள் கொடுக்குறேன், என்னென்ன மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ்ஸ் வரும், எதெல்லாம் பாசிட்டிவ், எப்படி நெகட்டிவை குறைச்சிக்கிறது, பாசிட்டிவை எப்படி அப்படியே மெட்ரலைஸ் பண்ணிடுறது. ஈவன் கெட்ட தசாபுத்தியாக இருந்தாலும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் கெடுக்க முடியாதுன்னு இருக்கேன்ல, அதை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப ராசியில் யார் உட்காந்துருக்கா? செவ்வாய். 7-12 குடையவன். மற்றவங்க சூழல் வழியாக அலைச்சல், விரயம், மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கிறப்ப அது செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்தும். மற்றவங்க சூழல் உங்களை டென்ஷன் ஏற்றுற மாதிரி தான் இருக்கும், வெறுப்பேற்றுற மாதிரி தான் வரும். கிட்டத்தட்ட 4/8/2026 வரைக்குமே அந்த செவ்வாய் லக்னத்திலேயே தான் இருப்பார். அதற்கப்புறம் அவர் 2ஆம் இடம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு இடப்பயிற்சி ஆவார். இப்போ 2ல் செவ்வாய் இருக்கிறதும் செவ்வாய் தோஷம். வெடுக்கு துடுக்குன்னு பேசுறது, அது தேவையற்ற சிக்கல்களை, கண்டங்களை ஏற்படுத்தும். இப்படி பேசிவிட்டானே, இப்படி செஞ்சுட்டானேன்னு அது மன உளைச்சல், விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திடும். ரொம்ப கவனம் தேவை. அண்டு உங்கள் லக்னாதிபதியான சுக்கிரனும் 1/8/2026 வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா அவர் அசுர குருங்கிறதால. ஆக்சுவலாக சுபக்கோள்கள் கோணத்தில் இருப்பது தான் சிறந்தது. கேந்திரத்தில் இருக்கிறது கொஞ்சம் சுமார் இருந்தாலும் அசுர குருங்கிறதால நீங்கள் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் பிஹேவ் பண்ணுவீங்க. அது ஓரளவு நல்லது. இருந்தாலும் கேதுவோடு இணைந்திருக்கிறார். அந்த கேது நிழல் செவ்வாய் போன்றுருக்கேன். அது வெளியில் தெரியாதபடி பல விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போ 4ல் சுகஸ்தானத்தில் அந்த சுக்கிரன், சுகக்காரகன், சுகத்திற்கு காரகனாக உள்ளவர் அந்த சுக்கிரன் இருப்பது, உங்கள் லக்னாதிபதி இருப்பது, சுகத்தை கெடுத்துக்கிற மாதிரி சுகமற்ற விஷயங்களில், தரமற்ற விஷயங்களில் நீச்சத்தனமான வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதனால் குறிப்பாக எதிர்பாலினர் வகையில் கவனம் தேவை. 1/8/2026 வரைக்கும் அதீத விழிப்புணர்வு தேவை. 1/8/2026 அன்று அவர் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு இடப்பெயர்ச்சி ஆகி நீச்சமாகிறார். அதனால் ஓரளவு கண்ட்ரோல் இருக்கும். இருந்தாலும் லக்னாதிபதி ராசி அதிபதி நீச்சமாகிறது ஒரு மந்தத்தனத்தை ஏற்படுத்தும், ஒரு வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு 2-5 குடைய பூர்வ புண்ணியாதிபதி முழு சுவர், குடும்பத்திற்கு தனத்திற்கு பெயருக்குரியவன், ஆட்சி வக்ரமாக இருக்கிறார். ஆட்சி வக்ரங்கிறது உச்ச பலனை கொடுக்கும். அதனால் நினச்சதுக்கு மாறாக இருந்தாலும் நன்மையாக தான் இருக்கும். நீங்கள் பயந்துக்கிட்டே செய்கிற காரியங்களும் சூப்பராக தான் இருக்கும். ஓவர் கான்ஃபிடென்ட்டில் செஞ்சால் வேண்டி தான் சிக்கலாகும். ஓவர் எதிர்பார்ப்பு, ஓவர் ஆசையில் செய்கிறப்ப தான் அங்கே சொதப்பும், மாறாக நடக்கும். அதுலேயும் அந்த புதன் அஸ்தங்கதம் ஆகிருக்கிறப்ப மூத்தவங்க, பெரியவங்க, தந்தை போன்று உள்ளவர்கள், அதிகாரிகள், அவர்களோடு இணைந்து செயல்படும் பொழுது எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த புதனும் 6/8/2026 வரைக்கும் அந்த 2ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. அடுத்து அவர் 3ஆம் இடம் போவார். இருந்தாலும் சூரியனோடு இணைவது அதுலேருந்து கொஞ்சம் குறைவுனாலும் நல்லது தான். இந்த நிபுணத்துவம் உங்களிடமிருந்து வெளிப்படும். ஏன்னா சூரியன் உங்களுக்கு 4ஆம் இடத்ததிபதி. அவர் 3ல் இருக்கிறப்ப உங்கள் வித்தை திறமை வழியாக, உங்கள் அனுபவத்தின் வழியாக பெரியவர்களோடு இணைந்து பெரிய அளவுக்கு லாபம் வரக்கூடிய, பெரிய அளவுக்கு பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்வது, உங்களை விட அறிவில் பெரியவர்கள், அதிகாரத்தில் பெரியவர்கள்,
வயதில் பொருளில் பெரியவர்கள், பெரிய பணக்காரங்கள்லாம் உங்களுக்கு பார்ட்னர் ஆகிறது, அவங்களோட இணைந்து செயல்படுற மாதிரிலாம் வரும். அதனால் வருவதை ஏற்று வளமாக வாழும். நீங்கள் ரிஸ்க்கு அவர் நம்மளோட பெரிய ஆள், அவரோட சேர்ந்து செஞ்சால் வம்பு, நம்மளுக்கு அந்த பவர் இருக்காது, கண்ட்ரோல் இருக்காதுலாம் பண்ணாதீங்க. வர்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிங்க. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே 6ஆம் இடத்ததிபதியாக வந்து நீச்சமாகிறார். நீங்களாக உங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறதும் முடியாது. ஏன்னா 6ஆம் இடத்ததிபதி நீச்சம், வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அது பெரியவங்களோட இணைந்துக்கங்க. அதனால தான் உங்களுக்கு வருவதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அதிர்ஷ்டத்திற்குரிய அந்த புதன் நல்லா இருக்கார். 6, 8 வரைக்குமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்ததும் பரவாயில்லன்னு ஒரு அது 90%க்கு மேலே அப்படின்னா 75%க்கு மேலே நன்மையை கொடுக்குற மாதிரி தான் புதன் அந்த 6, 8க்கு அப்புறம் சூரியனோடு இணைவது நிபுணத்துவத்தை கொடுக்கும். அங்கேயே யார் இருக்கார்? 8, 11 கூடிய குருவும் இருக்கிறார். உச்சமாக இருக்கிறார். ஆனால் அஸ்தங்கதமாக இருக்கார். அப்போ அஸ்தங்கதம்னாலே பெரியவங்க மூத்தவங்களை பகச்சிக்கக்கூடாது. அவங்களெல்லாம் பார்ட்னராக சேர்த்துக்கணும். அவங்கள்ட்ட சரண்டர் ஆகிடணும். அப்போ தான் நீடித்த பங்குகள், பெரும் லாபம் கிடைக்கும். தொடர் லாபம், தொடர் பங்குகள், இல்லாட்டி பெரிய ஸ்ட்ரெச் பெரிய லாபம் கிடைக்கிற மாதிரி இந்த குரு பண்ணுவார். ஏன்னா இந்த குருவும் அஸ்தங்கதமாக இருக்கார். அதனால் வரக்கூடியவங்களும் பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட அனுசரித்து போகிற மாதிரி இருக்கிறவங்களாக எடுத்துக்கணும். மோடு முட்டி டென்ஷன் பார்ட்டியாக உள்ள ஆளுங்களை எடுத்துக்கிட்டீங்க, ஒரு ஒழுக்கம், ஒரு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுன்னு இல்லாதவங்களை பார்ட்னராக சேர்த்துட்டிங்கன்னா அது பாதகமாக இருக்கும். நீங்கள் ஒழுங்காக இருந்தாலும் கூட இருக்கிற பார்ட்னர் பேசிக்கிட்டாருன்னா அந்த பெரியவர் மனம் இதாகிடும், சிக்கல் வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த புதன் நிபுணத்துவ யோகத்தை கொடுக்குறான்ருங்க. அவர் 5 கூடையவன். உங்கள் முயற்சிகளில் எதிர்பாராத அதிர்ஷ்டம், நன்மைகள் பெரியவங்க வழியாக கண்டிப்பாக கிடைக்கும். இந்த குரு உச்சமாக இருக்கிறது நீடித்த பங்குகள் கிடைக்கும்ன்றுங்க. நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. 11ல் உள்ள அந்த 11ல் உள்ள இந்த சனி பகவான் 27/7/2026 அன்று அவர் வக்ரம் பெறார். உங்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் அபரிமிதமான லாபத்தை கொடுத்து கொண்டிருந்தவர். உங்களுக்கு தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடியவர். 11ல் இருந்து தொழில் வேலை ரீதியாக அப்படி ஒரு பேரு புகழ் பணம் அதை கொடுத்து கொண்டிருந்தவர் இப்போ வக்ரகதியில் பயணிக்கிறார். நான் பல வீடியோஸில் சொல்லுவேன், வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கணும். நீங்கள் நினைத்ததுக்கு மாறாக நடக்கும். இதில் பெரிய லாபம் வரும், பெரிய பேர் கிடைக்கும், பெரிய நன்மை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் செய்கிறது சொதப்போம். கொஞ்சம் அப்படி பயந்துக்கிட்டு என்ன நடக்குமோ. ஏன்னா உங்களுக்கு ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி பாதகாதிபதி. ஏதாவது பாதகம் வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோ, இது சரியா நம்மளுக்கு சற்று புரியலையே, சரி பெரியவங்க சொல்கிறாங்க செய்கிறோம், அப்படி செஞ்சிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா பெரியவங்க சொல்கிறது வர்றது, தானாக கிடைக்கிறது வர்றது. பெரியவங்களை எய்த்து பேசுறது தான் வேணான்ட்டேன்னு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது கிடைக்கும். அதை தானாக வர்றது மாதிரி அந்த சூழல் கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். ஏன்னா வக்ரம் பெற்றுக்கொள் அப்படி தான் பண்ணும். நீங்களும் அவருடைய சமநிலையில் இருக்கணும். கடமையே செய்வோம், பலன் என்ன கிடைக்குதோ அதை ஏற்றுக்கும். இன்னும் கிருஷ்ண பகவான் சொன்ன மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போகிறது 4/8க்கு அப்புறம் பேச்சில் கவனம் கண்டிப்பாக தேவை. அது 2ல் செவ்வாய் இருக்கிறது குடும்பத்தில் தனத்தில் விரயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, குடும்பத்தை கெடுத்துக்கிற மாதிரி, பார்ட்னரை கெடுத்துக்கிற மாதிரி, பார்ட்னர் வழியாக எதிர்பாராத கண்டங்களை சந்திக்கிற மாதிரிலாம் வந்துடும். அதனால தான் மெடிடேட் பண்ணிக்கணும். அதனால தான் ஓவராக பேசக்கூடாது, உங்களால் சிக்கல் வரக்கூடாது. அதனால தான் வர்றதை ஏற்றுக்கிற மனநிலைக்கு நீங்கள் ஆளாயிக்கணும், சாஃப்டாக போய்க்கணும். 4ல் கேது இருக்கிறது நல்லா மெடிடேட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். போட்டு அப்படியே உங்கள் வித்தை திறமையை வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஆராய்ச்சி பண்ணால் தான் வம்புன்ட்டேன். இந்த சுக்கிரனும் அங்கே இருக்கிறப்ப ஆபத்துன்னு. அடுத்து அந்த சுக்கிரன் 1/8க்கு அப்புறம் நீச்சமாயிடுறார். உங்கள் லக்னாதிபதி நீச்சமாகிறப்ப வலிமையற்று இருக்கிற மாதிரி, தன்னம்பிக்கை இல்லாமல் நம்மளால் இதை செய்ய முடியுமா, ஏன்னா 6 கூடையும்னு நீச்சம். செயல்பாடுகளில் குறைபாடுகள், சிக்கல்கள் வர மாதிரி வரும். அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா வர்றதை அக்செப்ட் பண்ணுற மனநிலை வரும். தேவையற்ற பயம் பிரச்சனைகள் இருக்காது.
அண்டு 10ல் உள்ள ராகுவும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாக எல்லாம் பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்குற மாதிரி, தொழில் வளர்ச்சி ஏற்படுற மாதிரி, அதற்கேற்றபடி பார்ட்னர்ஸ் வருவாங்க. எதுவாக இருந்தாலும் பெரியவங்களோட, ஏன்னா உங்களுக்கு புத்திக்குரியவன் அஸ்தங்கதமாகிறார். எடுத்தேன் கவுத்தன் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆபத்து, எனக்கு எல்லாம் தெரியும்னு பண்ணிங்கன்னா ஆபத்து. நான் எவ்வளவு திறமசாலி, எவ்வளவு அனுபவத்தை வச்சுருக்கேன்னு பண்ணிங்கன்னாக்க வம்பு. ஏன்னா 11ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்ரம் பெறார். ஜாக்கிரதை. 11ஆம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறார், ஆனால் அஸ்தங்கதமாக இருக்கார். உங்கள் முயற்சிகளில் அபரிமிதமான லாபம் இருக்கும், ஆனால் அவனே 8 வர்றதால எதிர்பாராமல் தான் கிடைக்கும். அப்போ பெரியவங்களை பகச்சிக்காமல் இருக்கிறப்ப தான் சிக்கல் வராது. அப்போ வர்றதை ஏற்றுக்கணுங்கிற மனநிலை வந்தால் தான் நல்லது. இல்லை என்னால் முடியும் அப்படி இப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னாக்க உங்கள் லக்னாதிபதியே 6ஆம் இடத்ததிபதியாகவும் வந்து உங்களுக்கு மனசுலேயும் வலிமை இருக்காது, வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க. வெளியிலையும் சூழல் சரி இருக்காது, சுகமாக இல்லை, எப்படி செய்கிறது, எப்படி காரியமாற்றுறது, எப்படி என்னால் வேலை செய்ய முடியும், என்னால் முடியலையேன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி வரும். இந்த சூரியன் 3ஆம் இடத்தில் 17/8/2026 வரைக்குமே இருக்கிறார். அது மிகவும் சிறப்பு தான். அடுத்து 4ஆம் இடம் போகிறப்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த மாதம் கடைசி ஒரு 3 நாட்கள் பிஸியாக சில புதிய விஷயங்கள், புதிய மனிதர்கள், பெரிய மனிதர்கள் வழியாகலாம் ஒரு புதியன கற்றுக்கொள்ளுதல், பெரிய மனிதர்களோடு இணைந்து புதிய விஷயங்களை, மறைமுகமான விஷயங்களை கற்றுக்கொள்வது, அதன் மூலம் சுகத்தை அனுபவிப்பது, அதெல்லாம் 17/8க்கு அப்புறம் நடக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிதானம் வந்துடும். இந்த செவ்வாயால் பெரிய கெடுதலோ இல்லை பெரியவங்க மூத்தவங்களை மதிக்காமல் சிக்கல் பண்ணிக்கிறதோ பண்ணிக்க மாட்டீங்க. அண்டு ஒவ்வொரு அந்த வர்றதை ஏற்றுக்கணும்னு அந்த கான்செப்ட் சொல்கிறப்ப அது மெடிடேட் பண்ணால் தானே வரும். இல்லாட்டி உங்களை அறியாமல் நம்ம இதை செய்கிறோம், இதுக்கு என்ன இதில் லாபம், இதில் என்ன நன்மை இருக்குது, லாபம் இருக்குன்னா தானே செய்யவே போகும். அதில் ஒரு சுகம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, லாபம் இருக்குது, ஏதோ ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னு தான் செய்ய போகும். அதை எதிர்பார்த்து செய்கிறப்ப சொதப்போம். செய்யாதீங்க. அது மெடிடேட் பண்ணிங்கன்னா இந்த சூழலுக்கு இது தேவை, செய்வோம், கடவுள் கொடுக்கறது வாங்கிக்குவோம். எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை அப்படிங்கிற அக்செப்டன்ஸில் இருந்தீங்க, வர்றதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருந்தீங்கன்னா வளமான வாழ்வு கிடைக்கக்கூடிய மாதம். அதுக்கு சரியான அடித்தளம் வரும். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.